ஸ்லீவ் லென்த்து 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து திருப்பியும் 3.5க்கு தள்ளி இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.5 மார்க் பண்ணதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டுட்டு 9.5 ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஸ்லீவ் சர்க்கம் எவ்வளவோ அதை பாயிண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை க்ராஸாக போட்டுக்குங்க. நான் இது எல்லாமே ஸ்லீவுக்கு ஒரு பக்கம் மடித்து அடித்த பின்னாடி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் லென்த்து 9 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தான் 3.5 லெஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த க்ராஸ் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் டேப் வச்சுட்டு அதை பாதியாக மடித்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. மறுபடியும் பாதியாக மடித்து அதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு கீழே அதாவது குவார்ட்டரில் 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த்தோட எட்ஜில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கும் அந்த புள்ளிக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கும் இந்த கிராஸ் லைனுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஸ்லீவ் சர்க்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்டில் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஸ்லீவ் சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வழியாக போய் சென்டர் வழியாக உள்ளே போயிட்டு மேலே 1 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்லீவ் சர்க்கம்க்கு அப்புறம் நம்ம 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவை விட்டு வெளியே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். எல்லா துணியுமே கட் பண்ணிவிடுங்க. அதாவது ஸ்லீவுக்கு அவுட் சைடில் இருக்கிற துணி தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை விரித்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் சைடு 1/2 இன்ச்சு தள்ளி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கட் பண்ணுங்கள். ஒன்றா வச்சிங்கன்னா சிசரில் அடியில் ஏதாவது துணி மாட்டுச்சுன்னா தப்பாக கட் பண்ணிவிடுவோம். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்படி தான் ரெஃபர் பண்ணுவேன். நம்ம ஃப்ரண்ட் எடுத்தோம் அப்படின்றதுக்காக அதில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவில் எந்த தப்பும் வராமல் நீட்டாக கட் பண்ணி